அல்லாஹ் கிட்ட போனா அன்பா இருக்கணும், ஜீசஸ் கிட்ட போனா பாசமா இருக்கணும், ஏழ்மலை கிட்ட போனா நேர்மையா இருக்கணும், இந்த சிவா கிட்ட வந்தா நல்லவனா மட்டும்தான் இருக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அம்பாசமுத்திரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆலடியூர் ஆத்துப்பாலத்துக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முறையாக நம்ம ட்ராவல் டூ ஸ்பாட் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இந்த ஆலடியூர் ஆத்துப்பாலத்துக்கு கீழே தாங்க தாமிரபரணி ஆறு ஓடுதுங்க. இந்த ஊரில் தாங்க மணிமுத்தாறு டேம்லேருந்து வர தண்ணியும் பாபநாசம் ஆற்றுலேருந்து வர தண்ணியும் இங்கே தான் கலக்குதுங்க. இந்த பாலத்தில் படங்கள் மட்டும் எடுக்கலைங்க, சீரியலும் எடுத்திருக்காங்க. மௌனராகம் சீரியலில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே பேபி கிருத்திகா இந்த பாலத்து மேலே நின்று தாங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாடல் காட்சிகளில் ட்ரோன் ஷாட்டில் இந்த பாலத்தை நல்லாவே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அடுத்து சுந்தர் சி சார் பூனம் பஜ்வா மேடம் இணைந்து நடித்த முத்தின கத்திரிக்காய் படத்தில் சுந்தர் சி சார் பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பாருங்க. அப்போ அவரோட வேட்டி பூனம் பஜ்வா மேடம் ஸ்கூட்டியில் மாட்டிக்குங்க. அவங்கள துரத்திட்டு போய் இந்த பாலத்தில் தாங்க சுந்தர் சி சார் பிடிப்பார். அந்த காமெடி காட்சிகள் எல்லாம் இந்த பாலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. வேண்டாம், இங்க பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து 2019ஆம் ஆண்டு நம்ம எஸ்கேஎன்ஆ நடிப்பில் வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் மாங்கனி கலெக்டராகி சைரன் வச்ச வண்டியில் வர மாதிரி அவங்க அப்பா நினச்சி பார்ப்பாருங்க. அந்த காட்சிகள் இந்த பாலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. நம்ம ஊருக்குள்ள சைரன் வச்ச வண்டியில நம்ம சசிகுமார் அண்ணா நடிப்பில் வெளிவந்த கொம்பு வச்ச சிங்கம்டா படத்தில் ஒரு காட்சியில் நைட்டில் இந்த பாலத்து வழியாக தாங்க வில்லனை வான் பண்ணிட்டு போவாருங்க. அப்போ இந்த பாலத்தில் லைட்லாம் செக் பண்ணி அந்த காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம சூர்யா அண்ணா அனுஷ்கா மேடம் நடிப்பில் 2010ஆம் ஆண்டு வெளிவந்த சிங்கம் படத்தில் நானே இந்திரன் நானே சந்திரன் அப்படிங்கிற பாட்டில் ஒரு சில காட்சிகள் இந்த பாலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து தனுஷ் சார் ஜெனிலியா மேடம் நடிப்பில் 2010ஆம் ஆண்டு வெளிவந்த உத்தமபுத்திரன் படத்தில் இந்த பாலத்தில் தாங்க உட்காந்து ஜெனிலியா மேடம் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இதே படத்தில் கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே அப்படிங்கிற பாட்டில் இந்த பாலத்தில் தாங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் இங்கே தாங்க இந்த பாலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம சூர்யா அண்ணா அசின் மேடம் நடிப்பில் ஹரிசார் இயக்கத்தில் 2007ஆம் ஆண்டு வெளிவந்த வேல் படத்தில் எங்கள் ஊரில் எப்பவும் கெட்டதே நடக்காதுடா அப்படிங்கிற பாட்டில் இந்த பாலத்தில் தாங்க மாட்டு வண்டி டிராக்டர்லாம் போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருக்காங்க. இதே படத்தில் சூர்யா அண்ணா இந்த பாலத்தில் தாங்க நின்று பேசிகிட்டு இருப்பார். அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. ஊருக்குள்ள சுகர் ஃபேக்டரி வேலைக்கு நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கும் நீ காலேஜ் ஷிஃப்ட்டுக்கும் யாருமே போல. எல்லாருக்குமே மத்தியானம் 2 மணி ஷிஃப்ட் தான் போட்டுருக்காங்க. 200 பேருக்கும் எப்படி 2 மணி ஷிஃப்ட் போடுவாங்க? அடுத்து நம்ம கார்த்தி அண்ணா, சாய்சா மேடம், சத்யராஜ் சார், பானுப்பிரியா மேடம், சூரி சார், மாரிமுத்து சார், சரவணன் சார், தீபாக்கா, பிரியா பவானி சங்கர் மற்றும் சில திரைப்பட்டாளங்கள் நடித்து பாண்டியராஜ் சார் இயக்கத்தில் வெளிவந்த கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் முழுவதுமே இந்த ஆலடியூர் ஆத்து பாலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. நான் அடிக்கிறதா இருந்தா குறைஞ்சது 50 கிலோவுக்கு மேல இருக்கணும். நீங்க 2 பேரும் அண்டர் வெயிட், கெட் அவுட். வாடா. இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கல்குவாரியிலிருந்து ட்ரோன் ஷாட்டில் பாலத்தை அழகாகவே காட்டியிருப்பாங்க. இந்த பாலத்தில் சண்டை காட்சிகளுக்காகவே வைக்க போரெல்லாம் போட்டு தாங்க சண்டை காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. சண்டை காட்சியில் பாலத்தை உடச்சிட்டு கீழே விழுகிற மாதிரிலாம் காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ஆனால் பாலெல்லாம் உடையலைங்க, கிராஃபிக்ஸில் உடஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து பேராகன் படத்தில் சூர்யா அண்ணா குளிச்சிட்டு இருக்க மாதிரி காட்சிகள் வருங்க.
அந்த காட்சிகள் இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே தான் எடுத்ததாக சொல்கிறாங்கங்க. அடுத்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் நடிப்பில் 2005ஆம் ஆண்டு வெளிவந்த ஐயா படத்தில் சரத்குமார் சாரை கொல்றதுக்காண்டி பிரகாஷ்ராஜ் சார் ஆள் அனுப்பியிருப்பாருங்க. அந்த சண்டை காட்சிகள் இந்த பாலத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலடியூர் ஆற்று பாலத்தில் எடுத்த படங்களை எல்லாமே நான் சொல்லிட்டேங்க. நான் ஏதாவது படங்கள் மறந்துருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவல் டூ ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதனால் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து சந்திக்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.